من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله அல்லாஹுடைய அருளால் இன்று நாம் துஹ்ஃபத்துல் அத்ஃபாலுடைய முதலாவது பட்டமளிப்பு விழாவில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக அல் கிராத் ஓதப்படும். அதனை ஓதுவதற்காக மாணவி அல் ஹாஃபிஸா உமைரா இம்ரான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه هو السميع العليم صدق الله العظيم. ஓகே, ஜஸாக்கில்லாஹி கைர். அழகிய முறையில் அல் கிராத்தை ஓதிச் சென்ற மாணவி அல் ஹாஃபிஸா உமைரா இம்ரான் அவர்களுக்கு ஜஸாக்கில்லா. இவ்வாறான ஒரு சிறப்பான நிகழ்வில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் துஹ்ஃபத்துல் அத்ஃபாலுடைய இஜாஸாவில் முதல் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மதிப்பிற்குரிய உலமாக்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் இந்நிகழ்வில் கதாநாயகியாக திகழும் மாணவிகளையும் இந்நிகழ்வில் சிறப்பு அதிதியாக வருகை தந்த அஷேக் அல் காரி அல் முஜாஸ் முக்ரம் ஹசரத் அவர்களையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வாக தலைமையுரை இடம்பெறும்.
தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக மதிப்பிற்குரிய அஷேக் அல் குர்ஆன் பிரிவின் தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அஷேக் சாஜுதீன் சஹ்வி ரியாதி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم فقد قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. ஆரம்பமாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இன்றைய நாளினுடைய பிரதம அதிதி அஷேக் அல் காரி அல் முஜாஸ் முக்ரம் அஷாஃபிஇ அர் ரியாலி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு எமது ஈலான் அஸ்ஹாப் கல்வி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று உறுப்பினர்கள் மற்றும் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியைகள் இன்றைய நாளினுடைய கதாநாயகர்களான மாணவ மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள் என அனைவரையும் வரவேற்று கொண்டு அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த புனிதமான நேரத்திலே நாம் எல்லாம் அல் குர்ஆனுடைய நிழலிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல் குர்ஆன் என்பது நம்முடைய வேதம், இந்த உலகத்திலே இருக்கிற மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அதை ஓதுகின்றவர்களுக்கும் சிறப்பு, ஓதி கொடுக்கின்றவர்களுக்கும் சிறப்பு. அந்த குர்ஆனை நாம் சரியான முறையிலே ஓத வேண்டும், ஓதி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எம்முடைய கல்வி நிறுவனம் ஆசிரியர்களை குறிப்பாக பயிற்றுவிக்கும் முகமாக பல்வேறு விதமான கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இன்றைய உலகிலே மிக மிக பிரபலியமாக இருக்கிற காயிதா நூரானியா என்ற அந்த நூலை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சரியான முறையிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக அது தொடர்பான பயிற்சி வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்று நாம் இருக்கிற இந்த நிகழ்வினுடைய அடுத்த புத்தகம்தான் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்கிற அந்த புத்தகம். அதே போன்று ஜஸரியா, தஸ்ஹீஹு திலாவா என்ற இப்படியான கற்கை நெறிகள் எம்முடைய நிறுவனத்திலே அல் குர்ஆனை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்வு மத்ன் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் வல் கில்மான் ஃபி தஜ்வீதில் குர்ஆன் என்ற நூலை கற்ற மாணவர்களுக்கான இஜாசா சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நூல் அஷேக் சுலைமான் அல் ஜம்இ அவர்கள் தொகுத்த ஒரு நூலாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த நூல் மிக சிறிய ஒரு நூல். அல் குர்ஆனை ஓதுகின்ற ஓதி கொடுக்கின்ற அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நூலாகவும் இந்த நூல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நூலை மையமாக வைத்துதான் இந்த வகுப்பு அல்லாஹ்வின் உதவியால் இனிதே நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கான இஜாசா சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்விலே நாம் எல்லாம் சங்கமித்திருக்கிறோம். உண்மையில் நம்முடைய இலங்கை திருநாட்டிலே, குறிப்பாக தமிழ் பேசும் உலகத்தில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை நாம் இதிலே குறிப்பிடலாம். சுமாராக ஒரு 10 ஆண்டுகளாக திராசாத்துல் குர்ஆனியா என்கின்ற இந்த துறை மிகுந்த முன்னேற்றம் கண்டு வருவதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன் சார்ந்த பலவிதமான வகுப்புகள், கற்கை நெறிகள், கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்று சொல்லி அதனுடைய பகுதிகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக இலங்கையிலும் கூட ஜம்இய்யத்துல் குர்ஆன் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு நாடு தழுவிய ரீதியிலே அல் குர்ஆன் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நடாத்தி அது சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நாடு தழுவிய ரீதியில் வருடா வருடம் போட்டி நிகழ்ச்சிகள் நடந்து வருவதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் சென்ற மாதமும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு குழுவினரை அழைத்து சென்று மேலதிகமாக அல் குர்ஆன் சார்ந்த விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு குழுவினரை தெரிவு செய்வதற்கான நேர்முக தெரிவும் கூட நடந்தது. எனவே அந்த அளவு இந்த கற்கை நெறிகள் இலங்கையில், அதே போன்று தமிழ் பேசும் உலகில், இந்தியாவிலும் கூட எழுச்சி பெற்று வருவதை நாம் அவதானிக்கலாம். உண்மையில் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபிலாக்கள் இன்றைய நிகழ்விலே சங்கமித்திருக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் பரிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேதான் இந்த வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வகுப்பு 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமானது. 2 தொகுதியினருக்கு நாம் என்ன செய்தோம்? இதனை ஆரம்பம் செய்தோம். சுமாராக 3 மாதங்களை கொண்ட இந்த வகுப்பு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த வகுப்பு பரீட்சையோடு முடிவுக்கு வந்தது. சுமாராக இதிலே 33 மாணவர்கள் என்ன செய்தார்கள்? விண்ணப்பித்திருந்தார்கள். அதாவது நிறைய பேர் விண்ணப்பித்திருந்தாலும் 33 அதிலே இறுதியாக நடைபெற்ற பரீட்சையில் வாய்மொழி மூலமாக, எழுத்து மூலமாக நடைபெற்ற இந்த பரீட்சையில் 14 பேர் சிறந்த பெறுபேற்றை பெற்றார்கள். அவர்களுக்கான சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி இந்த ஈலனசப் கல்வி நிறுவனம் என்பது அல் குர்ஆன் சார்ந்த கற்கை நெறிகளை நடாத்தி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எவ்வாறு அல் குர்ஆன் மனன வகுப்புகள் சுமாராக 2.5 வருடங்களில் அல் குர்ஆனை முடிப்பதற்கான திட்டமிடலோடு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அளவு பாடம் செய்ய வேண்டும் என்பதை சுமாராக 2.5 வருடங்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு என்ற அளவோடு நாங்கள் நிர்ணயித்து மாணவர்களை வழிநடாத்தி வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் 2க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஹாஃபிலாக வெளியேறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று பல்வேறு நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் இந்த இஜாசா கற்கை நெறிகளையும் தொடர்கிறார்கள், ஏனைய கற்கை நெறிகளையும் தொடர்கிறார்கள். இலங்கை, இந்தியா தாண்டி மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் தம்முடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மலேசியாவிலிருந்தும் கூட ஒரு மாணவி இந்த இஜாசா கற்கை நெறியை எம்மோடு தொடர்ந்து வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று 3ஆம் 4ஆம்
தொகுதியினரும் கூட இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வகுப்பும் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அளவில் நாங்கள் ஜெசரியா அதே போன்று அடுத்த எம்முடைய காயிதா நூரானியாவுக்குரிய வகுப்புகளையும் நாங்கள் ஆரம்பிப்பதற்கான திட்டமிடல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு." உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். உண்மையில் அல் குர்ஆன் என்பது மிகச்சிறந்த ஒரு நூல். இந்த உலகத்திலே காணப்படுகிற நூல்களில் மிகச்சிறந்த ஒரு நூல் தான் இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நூல் ஓதுகின்றதன் மூலமாகவும் அவருக்கு சிறப்பு கிடைக்கிறது. அதே போன்று இந்த நூலை ஓதி கொடுப்பதன் மூலமாகவும் அவருக்கு சிறப்பு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஏனைய தொழில்கள் இருந்ததுதான். அந்த தொழிலை செய்கின்றவர்களை நபிகளார் இந்த அளவு சிறப்புப்படுத்தியது கிடையாது. வைத்தியம் செய்கின்றவர்களும் அந்த காலத்திலே இருந்தார்கள் தான். ஏனைய திட்டமிடல் சார்ந்த பிளானிங் ஒர்க்கோடு சார்ந்த விவசாயம் செய்கின்றவர்களும் இருந்தார்கள் தான். ஆனால் இந்த துறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ஓதுவதன் மூலமாகவும் நமக்கு சிறப்பு கிடைக்கிறது, ஓதி கொடுப்பதன் மூலமாகவும் சிறப்பு கிடைக்கிறது. நாம் சுமர்க்க வேண்டும், அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த அல் குர்ஆன் நம்மிலே எதிர்பார்க்கிற உன்னதமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அல் குர்ஆன் சிறப்பு வாய்ந்தது, அதை ஓதுகின்றவர் சிறப்பு வாய்ந்தவர், ஓதி கொடுக்கின்றவரும் சிறப்பு வாய்ந்தவர் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அல் குர்ஆனாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது கான ஹுலுகுஹு அல் குர்ஆன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஜாசாக்கள் என்பதனுடைய நோக்கம், இதனை கற்பதனுடைய நோக்கம், ஹாஃபிலாக நாம் மாறுவதனுடைய நோக்கம், அல் குர்ஆன் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனை சுமந்திருக்கிற நாம் அதற்குரியவர்களாக நாம் மாறுவதுதான் இந்த கற்கை நெறிகளுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அதை கற்றவர்களுக்கு இந்த சான்றிதழ்களை நாங்கள் வழங்குகின்றது இரண்டாம் தரமான ஒரு முயற்சி தான். இன்று அல் குர்ஆனை பிரபலியப்படுத்துகின்ற நோக்கிலே, அதற்குரியவர்களாக மக்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கிலேதான் உலகளாவிய ரீதியில் அல் குர்ஆன் சார்ந்த போட்டி நிகழ்ச்சிகள், அல் குர்ஆன் சார்ந்த விழிப்புணர்வு கருத்தரங்குகள், அல் குர்ஆன் சார்ந்த தப்சீர் வகுப்புகள் என்றெல்லாம் நடப்பதனுடைய நோக்கம் எல்லோருமே அல் குர்ஆனை சார்ந்தவர்களாக, அல் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து இயம்புகின்றவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். எனவே இன்றைய இந்த நிகழ்வு, சான்றிதழ் வழங்குகின்ற இந்த நிகழ்வு இனிதே நடைபெற வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு உதவி புரிய வேண்டும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இதிலே நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தலைமையுரை வழங்கி சென்ற மதிப்பிற்குரிய அஷேக் சாஜுதீன் சஹ்வி ரியாதி ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர் அஹ்ஸனல் ஜஸா. அடுத்த நிகழ்வாக இஜாசா வகுப்பு பற்றிய ஒரு அனுபவ பகிர்வை தெரிவிப்பதற்காக மாணவி அல் ஹாஃபிபா உமைமா இம்ரான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் உமைமா இம்ரான். நான் இலானஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்னால நடத்தப்பட்ட துஹ்ஃபத்துல் அத்ஃபால் இஜாசா கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ்.
அதை அழகான முறையில கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கு அதற்கான இஜாசா வழங்க இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். நான் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ண காரணம் இந்த தஜ்வீத் ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு போகணும். அதே போல குரான் துறையில தேர்ச்சி பெறணும். அதே மாதிரி குரான்ல இஜாசா எடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான். இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் மக்ன் பொறுத்த வகையில இது 61 பைத்துகளை கொண்ட ஒரு கிதாப். அதே போல 14 தஜ்வீத் சட்டங்கள் கொண்ட ஒரு கிதாப். எங்களோட கிளாஸ் பொறுத்தவரை வகையில கிளாஸ் வந்து வீக்லி வந்து டூஸ்டேஸ் நடக்கும். எங்களோட 3 மந்த் கோர்ஸ். அந்த 3 மந்த்தை தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னு சொன்னா உஸ்தாத் எங்களுக்கு ஒரு ஒரு பைத்தா வந்து செய்வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு பைத்தை எடுத்து அதுல வந்து வேர்ட் டு வேர்டா ஒவ்வொரு வேர்டா மீனிங்கோட சேர்த்து அழகான முறையில சிறந்த முறையில எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால அடுத்த கிளாஸ்ல வந்து அந்த பைத்தை வந்து பாடம் கேட்பாங்க. இதே மாதிரி தான் கண்டினியூஸா செஞ்சாங்க. நாங்க ஒரு 2-3 பைட் பாடமாக்கு பின்னால அந்த பைட் மறக்காம ரிவிஷன் மாதிரி எடுப்பாங்க. அப்படி தொடர்ச்சியா வந்து கடைசி வரைக்குமே வந்து எங்களுக்கு பைட் பாடமாக்கிறதுக்கு பின்னாலே ரிவிஷன் மாதிரி செஞ்சு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் அவங்களுக்கு ஜஸாக்குல்லா ஹைரா. இந்த ஃபுல் கிதாபு முடிஞ்சதுக்கு பின்னால அதை பாடம் கொடுத்து அதுக்கு அதை படிச்சதுக்கு பின்னால வந்து எங்களுக்கு ஃபைனலா ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதுல வந்து ரைட்டிங் எக்ஸாம் ஒன்றும் அதே மாதிரி ஓரல் எக்ஸாம் நடந்துச்சு. ஓரல் எக்ஸாம்ல வந்து அந்த 61 பைட்டையும் ஒரே நேரத்துல ஒரே சிட்டிங்ல வந்து நாங்க இருந்து கொடுக்கணும். அதையும் கொடுத்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதை கொடுத்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வாய்ப்பு தந்த அல்லாஹுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி இதற்கு ஆன்லைன் மூலமா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த இன்ஸ்டிடியூட்க்கு, அதே மாதிரி எங்களுக்கு இந்த கிதாபை படிக்க உதவியாக இருந்த நல்ல முறையில நடத்திய உஸ்தாத் அவர்களுக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா ஃபித்தாரின். இன்னும் இந்த குர்ஆன் துறையில தேர்ச்சி பெற எங்கள் எல்லாருக்கும் துஆ செய்யுமாறு கேட்டு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஜாசா கிளாஸ் பற்றிய ஒரு அனுபவ பகிர்வை தெரிவிக்கின்ற மாணவி அல்-ஹாஃபிதா உமைரா இம்ரான் அவர்களுக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைர் அஹ்ஸனல் ஜஸா. அடுத்த நிகழ்வாக பிரதம அதிதி உரை இடம்பெறும். அதனை நிகழ்த்துவதற்காக மதிப்பிற்குரிய அஷேக் தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமானில் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அஷேக் அல் காரி அல் முஜாஸ் MAM முக்ரம் ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹு தாலா இந்த காலகட்டத்தில் குர்ஆன விளங்குறதுக்காக வேண்டி, குர்ஆன ஓதுறதுக்காக வேண்டி, அல் குர்ஆன பாடமாக்குறதுக்காக வேண்டி, அதை பற்றி பேசுவதற்காக வேண்டி, நேரங்களை ஒதுக்குவதற்காக வேண்டி பல நிலைமைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் முதலில் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். உண்மையில் ஷேக் சாஜித் அவர்கள் சொன்னது போல் குர்ஆனுக்கு கண்ணியம், குர்ஆனுக்கு உலகத்தில் எங்கு போனாலும் கண்ணியம் கிடைக்கும் என்றது அது உண்மை. அல்லாஹு தாலா அவன் இந்த குர்ஆனை
பாதுகாப்பதற்காக வேண்டி பொறுப்படுத்தி விட்டான். அல்லாஹ் கூறுகின்றான் சூரா ஹிஜ்ரிலே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் தான் இந்த திக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்கள் தான் இந்த இறக்கிய குர்ஆனை பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் அவன் நாடியவாறு இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையில் அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா இங்கிருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் இருக்கக்கூடிய அனைவரையும் காரணமாக வைத்து அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். உண்மையில் குர்ஆனுடைய அனைத்து விதமான குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கற்கைகளும் அதுவும் கண்ணியமானது. எவ்வாறு அல்லாஹு தஆலாவிற்கு குர்ஆன் கண்ணியமானதோ அதே போன்று குர்ஆனுடன் தொடர்புபட்ட அனைத்து கற்கைகளும் கண்ணியமானதுதான். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பாடமாக்கி மரணம் செய்து முடித்திருக்கக்கூடிய இந்த மத்ன் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் வல் கில்மான் ஃபி இல்மி தஜ்வீத் லிஷேக் சுலைமான் அல் ஜம்சூரி ரஹிமஹுல்லாஹு தஆலா என்ற இந்த கிதாபும் இதுவும் இதிலுள்ள அனைத்து விடயமும் குர்ஆனுடன் தொடர்பு பட்டவையால் இந்த கற்கை நெறியும் கண்ணியமானது. எனவே இந்த கற்கை நெறியை முடித்த அனைவரும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல், ഖൈറുക്കും മൻ തഅല്ലമൽ ഖുർആന വഅല്ലമ, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம, குர்ஆனை படிக்கணும், அதை படிச்சு கொடுக்கணும். அப்ப இந்த கற்கையினைகளையும் இதை நாங்க படித்ததன் பின்னால கற்றதன் பின்னால் இதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த கற்கை நெறியை நடத்திய உஸ்தாத் என்ற அடிப்படையில் இந்த கற்கையில் யாரெல்லாம் படித்தார்களோ, மரணம் செய்தார்களோ, விளங்கினார்களோ, அவர்கள் அனைவரும் அவர்கள் எடுத்த அந்த அமானிதத்தை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த கற்கையை படித்து கொடுக்க வேண்டும், கற்ற விடயங்களை படித்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நாங்களும் உலகத்தில் மிக சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்ற இந்த ஹதீஸில் இணங்க அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த இஜாஸா கற்கையை நிறைவு செய்துவிட்டு இஜாஸா எடுக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த பாடமாக்கிய அந்த பைத்தின் மூலமாக அடுத்த சமுதாயத்துக்கு பிரயோசனம் அளிப்பதற்காக வேண்டி அவர்களை காரணமாக ஆக்க வேண்டும். அதே போன்று அல் குர்ஆனிலே மிகவும் தேர்ச்சி அடைந்தவர்களாக இந்த இடத்தில் இஜாஸா பெறக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவர்களை ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்க வேண்டும் என்று துஆ பிரார்த்தனையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதம அதிதி உரையை நிகழ்த்தி சென்ற ஷேக் அல் காரி முஜாஸ் எம்ஏ முக்ரம் ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்த நிகழ்வாக சான்றிதழ் பெறுவோர் விவரம் அறிவிக்கப்படும். நான் வீடியோ போட்ட தெரியும். உமைரா இம்ரான், கிளாஸில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் உமைரா இம்ரான், ஹன்சா பின்த் மூசா கலிமுத்தீன், ருக்கையா ஜுஹர், HM முஹம்மது முஹைதீன் பக்ரி, முஹம்மது நவாப் ஆயிஷா முஸ்ஃபிரா, உமைமா இம்ரான், முஹம்மது ஃபவாஸ் ஃபாத்திமா ஹனா, N. அஸ்விக் அஹமத், ஃபாத்திமா கானி ஜமால் முஹம்மத்,
ياسمين مليكة، محمد فاروق، شادية فزلي، حاجر نظام دين، أكبر علي فاطمة زوينية، محمد داود ميران فاطمة حفصة. அடுத்ததாக இஜாசா கொடுத்தல் நிகழ்வு இடம்பெறும். அதுக்காக எமது ஹசரத் அஷேக் அல் காரி அல் முஜாஸ் எம்ஏ முக்ரம் ஷாஃபிஐ ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இஜாசா என்றது அந்த இஜாசாவை வாய் மூலமாக நாங்கள் ஒப்பிக்க வேண்டும், அந்த இஜாசாவை கொடுக்க வேண்டும். எனவே இஜாசா நிகழ்விலே முக்கியமான ஒரு அங்கம்தான் அந்த சனதை, அதாவது உஸ்தாதிலிருந்து இந்த முஅல்லிஃப் உடைய பேர் வரைக்கும் உள்ள சனதை அந்த மஜ்லிஸ்லே, அந்த நிகழ்விலே நாங்கள் பொதுவாக வாசிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்வு இப்போ நடக்கப் போகின்றது. நான் பொதுவாக அனைவருக்குமான இஜாசா, அதாவது 14 மாணவர்கள் மாணவிகள் இதிலே இஜாசா பெறுகின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த சனதை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஜாசத்துன் ஃபி மத்னி துஹ்ஃபத்தில் அத்ஃபால் للشيخ سليمان الجنزوري رحمه الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف النبيين والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فيقول العبد الفقير إلى عف ربه فضيلة الشيخ محمد مكرم بن علي: إنه قد قرأ على الأخ الفاضل، على الإخوة الأفاضلة وفقهم الله، منظومة تحفة الأطفال كاملة غيبا من حفظه في مجلس واحد مع الضبط والتحقيق والتدقين للأبيات نحويا وعروضيا. ثم طلب مني الإجازة بهذه المنظومة بالسند لصاحبها، فأجزتهم بها وأخبرتهم أني تلقيت وقرأت هذه المنظومة غيبا عن ظهر قلب وفي مجلس واحد على أستاذي الفاضل فضيلة الشيخ المقرئ محمد رفراز بن محمد رازق الأزهري حفظه الله، وهو قرأ على عدة شيوخ، ومنهم فضيلة الشيخ المقرئ أبو إسلام عماد بن فؤاد ابن أحمد المصري، وهو قرأ على عدة شيوخ، ومنهم فضيلة الشيخ المقرئ عبد الفتاح بن مذكور بن محمد، وفضيلة الشيخ المقرئ حسن بن مصطفى البراقي حفظه الله، وفضيلة الشيخ المقرئ اليوسفي ابن عبد الوارث الجهني حفظه الله، وفضيلة الشيخ المقرئ سيد بن صابر الجندي حفظه الله. واختصارا اكتفى شيخي أبو إسلام عماد بن فؤاد ابن أحمد البراق المصري بذكر سند فضيلة الشيخ المقرئ عبد الفتاح، فقد قرأ عليه هذا النظم غيبا من حفظه في مجلس واحد، وقد أخبره أنه تلقاها عن الشيخ العلامة علي بن محمد الشهير بالضياء، وهو على الشيخ عبد الرحمن الخطيب الشهير بالشعار، والشيخ حسن بن يحيى الكتبي، وهما على الإمام محمد بن أحمد المتولي، وهو بسنده إلى الناظم سليمان ابن حسين ابن محمد الجنزوري الشهير بالأفندي. هذا وأوصي الإخوة المجازين بما أوصاني به مشايخي بتقوى الله في السر والعلن،
وأن يتعاهد القرآن تلاوة وتعلما وتدبرا، وأن يعمل به، وأن يتعمق في بحور علمه حفظا وفهما، وأن يجتهد في نشره وتعليمه، وألا يتكبر على غيره، وأن يعرض عن نفسه على أمهات الكتب عند النسيان أو الشك، وألا يردد طالبا طلب القراءة عليه على ما استطاع لذلك سبيلا، وألا يجعل المال حائلا بينه وبين من أراد القراءة عليه، وألا يعمل أهواءه في الإقراء، وأن يدعو لي ولوالدي ولمشايخي. وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار وسلم تسليما كثيرا كثيرا. அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது இந்த இஜாசாவுடைய முழுமையான சனத், அதாவது உஸ்தாதிலிருந்து சுலைமான் ஜம்சூரி ரஹ்மஹுல்லா அவர்கள் வரையிலான அனைவருடைய அந்த சனதையும் இப்பொழுது வாசிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த இஜாசாவை பெறுவதற்கான சில நசீஹத், அதாவது எங்களுடைய உஸ்தாத் செய்த நசீஹத்தும் இதிலே பதியப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளக்கத்தை சொல்லலாம் என விரும்புகின்றேன். எனது உஸ்தாத் அவர்கள் இந்த இஜாசாவை தரும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதாவது இருளிலும் வெளிச்சத்திலும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று வசியத் செய்தார்கள். அதே போன்று எல்லா நேரமும் குர்ஆனை ஓதவும் குர்ஆனை விளங்கவும் குர்ஆனை படிக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற விடயத்தை சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், குர்ஆனிலே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை அறிந்து அதனை அமல்படுத்த வேண்டும், அதனை செயல்முறையில் கொண்டு வர வேண்டும் என்பதனை வசியத்தாக செய்தார்கள். அதே போன்று குர்ஆனுடைய அந்த அறிவிலை சுருக்கி கொள்ளாமல் அதனுடைய கடலில், குர்ஆனுடைய அறிவின் கடலிலே அதனை பாடமாக்குவதற்கும் அதனை விளங்குவதற்கும் நீந்துமாறு சொன்னார்கள். அதே போன்று குர்ஆனுடைய கல்விகளை, குர்ஆனை விளங்கி அதனை பரத்தும் விடயத்தில் நீங்கள் பாடுபடுமாறு அதாவது உஸ்தாத் வசியத்தாக செய்தார்கள். அதே போன்று நான் குர்ஆனை விளங்கிவிட்டேன், நான் இஜாசாவை பெற்றுவிட்டேன் என்று பெருமை அடிக்காமல் இருக்குமாறும், அதே போன்று உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தேவைப்பட்டால் குர்ஆன் சம்பந்தமாக பல கிதாபுகள் இருக்கின்றது, உம்மஹாத்துல் குதுப் பல கிதாபுகளை இருக்கின்றது, அந்த கிதாபிலே வைத்து படித்து முன்னேறுமாறு சொன்னார்கள். அதே போன்று யாராவது உங்களிடத்தில் குர்ஆனை கற்பித்து தாருங்கள் என்று கேட்டால் நீங்கள் மறைக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு படித்து கொடுக்காமல் இருக்க வேண்டாம். கட்டாயமாக உங்களுக்கு எவ்வாறு இயலுமோ எவ்வாறு முடியுமோ அவ்வாறு நீங்கள் குர்ஆனை கற்பியுங்கள். அதற்கும் குர்ஆனை கற்பிப்பதற்கும் உங்களுக்கும் இடையில் நீங்கள் பணத்தை வைத்து அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், பணத்தின் மூலமாக அவர்களை நீங்கள் குர்ஆனை படிப்பதற்கு தடங்களாக ஆக்க வேண்டாம், அவர்களுக்கு இலவுபடுத்துங்கள் என்பதாக வசியத் செய்தார்கள். அதே போன்று கட்டாயமாக எனக்கும் எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கும் உங்களுடைய துஆக்களில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டு இந்த இஜாசாவுடைய சனதை நான் வாசித்தேன். எனவே அல்லாஹு தாலா இந்த விடயத்தை கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஜாசா சான்றிதழ் கொடுக்கும் நிகழ்வு அல்லாஹுடைய உதவியால் இனிதே நடைபெற்று முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அஷேக் அல் காரி அல் முஜாஸ் எம் முக்ரம் ஷஃபிஐ ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் உலமாக்கல், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் இந்நிகழ்வில் கதாநாயகியாக திகழும் மாணவிகள் அனைவருக்கும் நன்றி கூடி விடை பெறுகிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. خير كثير.